ஹாய் பசங்களா, இன்னும் அடி வாங்கி எந்திரிக்கல. அதுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் விட்டுட்டாங்க. ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கவுன்சிலிங் இது விட்டுருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், அதாவது நம்ம தமிழ்நாடுல இருக்கிற 36 ஜிஎம்சி ஆகலாம், இல்ல அப்படின்னா 1 செமி கவர்மெண்ட் காலேஜ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா சீட்டா இருந்தாலும் சரி, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டா இருந்தாலும் சரி, இல்ல 5 யூனிவர்சிட்டி, ஓகேவா, அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்க சீட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த கவுன்சிலிங் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? அப்படி அப்ளை பண்றது வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிருச்சு. சரிங்களா? பசங்களுக்குள்ள மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். சார் எனக்கு என் மார்க்கே தெரியாது இல்ல சார், நான் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா, டோன்ட் வரி, லாஸ்ட் இயர் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அப்ளை பண்ணணும்னா, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். தெரியும், நானும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2 ப்ராஸ்பெக்ட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஒன்னு என்ன சார், ப்ராஸ்பெக்டர் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் சீட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் ஆகலாம், பிடிஎஸ் ஆகலாம், அதுல இருக்கிற ஜிஎம்சி, சரியா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். அப்புறமேல் பாத்தீங்கன்னா செல்ஃப் பினான்சிங் காலேஜ், அதாவது பிரைவேட் காலேஜ்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் சீட், அதெல்லாம் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா இந்த ப்ராஸ்பெக்டஸை படிங்க. சரியா? ஈவன் இஎஸ்ஐசி கேகே நகர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இதுதான் வரும். ரெண்டாவது யாருக்காக அப்படின்னா, எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாலே வேணும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வராது, டென்டல் காலேஜ் 3 காலேஜ் இருக்கும், அதுவும் வராது. சரியா? ஏன்னா அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டாலையும், சரியா, பியூர் கவர்மெண்ட் சீட்டும் கவர்மெண்ட் கோட்டால இருக்க சீட்ல முடியும். அப்ப இதுல யார் வருவாங்கன்னா 22 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 5 யூனிவர்சிட்டி, இதுல இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வரும். சரியா? லைட்டா கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, மொத்த காலேஜ் எத்தனை காலேஜஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில் வேணா ஃபாலோ பண்ண நான் சொல்றேன் உனக்கு. இது ஏன் இப்படி கலர் மாறிடுச்சு? இது ரொம்ப கேவலமான கலர்ல இருக்கு. இது என்ன பெண்ணை தொட்டா கலர் மாறுது? ஓகே, நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு ஜிஎம்சி இருக்கு. இந்த ஜிஎம்சியும் சரி, டென்டல் பிடிஎஸ், ஜிஎம்சி 1, பிடிஎஸ்ல 3 காலேஜ், அப்புறம் இஎஸ்ஐசி கேகே நகர், இது ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டால வரும். சரிங்களா? மிச்சம் என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 பிரைவேட் காலேஜ், அடுத்து 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி. இது காலேஜ், இது யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். 50% ஆஃப் த சீட் கவர்மெண்ட் கோட்டால வரும். அதுக்கான ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 4.5 லட்சம் ரூபாயும் 5,40,000 ரூபாய். இங்க 4.5 லட்சம் ரூபாய், இது 5,40,000 ரூபாய். ஓகேவா? எஸ், இது கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய சீட். ஓகேவா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க், இந்த லிங்க் வழியா நீங்க போக வேண்டும். ஓகே, எவ்வளவு ஃபீஸ் என்ன எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். டோன்ட் வரி அபவுட் தட். இதே 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வரும். ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா இந்த மைனாரிட்டி கோட்டால கிடையாது. இந்த 7 கோட்டால தான் நம்ம விளையாட போறோம். சரியா? ஜெனரல், ஓபிசி, ஓகே, சரி, பிசி, அடுத்து பாத்தீங்கன்னா பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி, இந்த 7 கேட்டகரியில வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போனா இந்த தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லிம் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ல வரும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் சீட்ல அதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த சீட் அலாட்மெண்ட், சீட் மேட்ரிக்ஸ் நான் உனக்கு சொல்றேன். ஓகே, அப்ப இந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா வேணும், 4,80,000, 5,40,000 சீட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த லிங்க்ல அப்ளை பண்ணணும். இல்ல சார் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறேன்னா நீங்க இந்த 2வது லிங்க்ல அப்ளை பண்ணணும். சரி, அதாவது 2வது ப்ராஸ்பெக்டஸ் படிச்சுக்கணும். சரியா? அப்ளை பண்றது மேலதான், எல்லாருக்கும் அப்ளிகேஷன் மேலதான். பட் கவர்மெண்ட் சீட் வேணா இந்த ப்ராஸ்பெக்டஸ், மேனேஜ்மெண்ட் சீட் வேணா இந்த ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்ட்ல படிக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்காது அப்படின்னா எல்லாத்தையும் நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி அப்ளை பண்ணும். சரியா? எல்லாமே. சரியா? இப்ப நல்லா பாரு. சப்போஸ் எனக்கு கவர்மெண்ட் கோட்டால வேணும், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பத்தி இந்த இடத்துல டாப்ல இருந்தேன்ல, ஜிஎம்சி, பிடிஎஸ், இஎஸ்ஐசி கேகேங்க, 22 பிரைவேட் காலேஜஸ், 5 பிரைவேட் யூனிவர்சிட்டில இருக்க கவர்மெண்ட் கோட்டா வேணா ஃபர்ஸ்ட் லிங்க்ல அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா 22 மேனேஜ்மெண்ட் கோட்டா, 22 காலேஜ் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் 5 யூனிவர்சிட்டில இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணா இதுல அப்ளை பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான் சார். ஓகே, ஸோ தமிழ்நாடுல சீட் மேட்ரிக்ஸ் என்ன, எந்த காலேஜ், எல்லா டீடைல்ஸ் சொல்றேன். நான் லைவ்ல வந்து டெமோ பண்ணி காட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க.
இப்போதைக்கு நீங்க உட்காந்து தயவு செய்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் வேணா படிச்சுக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸை வந்து நான் வாட்ஸ்அப்லையும் அப்லோட் பண்றேன். 2 ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும், கொஞ்சம் தெளிவா உட்காந்து படிக்கணும் சரியா. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கூடியது. ஸோ இதுல ஃபீஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே அவைலபிளா இருக்கும், எத்தனை காலேஜஸ் இருக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நல்லா பாரு, தயவு செய்து ஏதாச்சும் ஒரு ஏஜென்ட்டை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓகே, இது எல்லாமே ஆன்லைன்ல நடக்கும். ஸோ ஆஃப்லைன்ல போய் எங்கேயோ ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இருக்காது. ஈவினிங் நான் டீட்டெயிலாக உன்கிட்ட பேசுறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, சார் எந்த ரவுண்ட், இப்போ நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னா நான் வேற காலேஜ் அப்கிரேட் பண்ண முடியுமா, அப்கிரேட் பண்ணா நான் பெனால்ட்டி கட்டணும், மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கும். எல்லாத்துக்கும் ஆன்சர் இங்கே அவைலபிளா இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் நீங்க படிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அதுக்கு இவங்களே ஒரு டேப்லெட் காலம் சாட் ஃபார்முலா போட்டிருப்பாங்க, எவ்வளோ ரூபா நீங்க பே பண்ணணும். இப்போ மேனேஜ்மெண்ட் சீட் வேணும் அப்படின்னா சேஃப்டி டெபாசிட் எவ்வளோ. ஸோ கவர்மெண்ட் கோட்டா அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுல சேஃப்டி டெபாசிட்டா 30,000 ரூபாய் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 லட்ச ரூபா. இது எல்லாமே ரீஃபண்ட் தான். ஓகே, ஆனால் ஒரு சில கிளாஸ் இருக்கு, அவங்க சீட் கொடுத்து நீ ஒரு சர்டன் ரவுண்டுக்கு அப்புறம் வேணான்ட்டனா அப்புறம் இது ரீஃபண்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கு, நீ எதுக்கு வரி பண்ணாது. ஓகேவா. ஸோ அதே வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி கேட்டகிரியில இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 ரூபா, அவ்வளவுதான். புரிஞ்சா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க பாரு, filled in application can be scrutinized and merit list will be published in official website. ஸோ எப்படிலாம் மெரிட் லிஸ்ட் நாங்கள் கொடுப்போம், 7.5% ரிசர்வேஷனுக்கு தனி மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ நிறைய 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் என்னன்னா, சார் எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதோ. ஸோ 7.5ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சாதான் எல்லாம் பெட்டரா சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே தெரிஞ்சு போயிடும். டோன்ட் வரி அபவுட் தட். இங்க என்ன இது ஆகுது, ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட், பேனலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா லிஸ்ட் எல்லாமே தனித்தனியா வரும். மைனாரிட்டி லிஸ்ட்னா மைனாரிட்டி லிஸ்ட் தனியா வரும், என்ஆர்ஐயா தனியா வரும். அதே மாதிரி ஒரு சில என்ஆர்ஐக்கெல்லாம் இது அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க என்ஆர்ஐயா இருக்க மாட்டாங்க, ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிப்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல போய் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா. இந்த வெப்சைட்ல வந்து அடிக்கடி இவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எல்லாம் என்ஆர்ஐக்கு எலிஜிபிள், இவங்க எல்லாம் என்ஆர்ஐக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை செக் பண்ணும். அதே மாதிரி 2வது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் யாருக்காக அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால சீட் வேணுங்கிறவங்களுக்காக. ஓகேவா. நான் எல்லா டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன், டோன்ட் வரி, அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நம்ம டெய்லி உட்காருவோம், ஃபார்ம் ஃபில் பண்றது ஆகட்டும், டவுட் என்ன டவுட்னாலும் வந்து கேளுங்க. ஈவினிங் இன்னைக்கு 5 PM ரெடியா இருப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் சரி. எனக்கு மற்ற ஒர்க் இல்லைன்னா 5 PM நான் வந்துடுறேன். இதுல சீட்ஸ் வேணா என்ன அப்ளிகேஷன் எவ்வளோ காசு எல்லாத்தையும் நான் சொல்றேன், டோன்ட் வரி. ஓகேவா. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் உனக்கு சீட் கிடைச்சா என்ன ஆகணும், ஜாயின் பண்ணலாம், இல்லை ஜாயின் பண்ணலன்னா என்ன பண்ணலாம், ரீ எக்ஸிட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ண முடியுமா, எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க. இப்போதைக்கு யாராச்சும் வாலண்டியரா ரெடியா இருக்கீங்கன்னா சொல்லுங்க சரியா. சார் நாங்க வந்து அப்ளை பண்ணணும், ஸோ என் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஈவினிங் வந்துறப்ப அப்ளை பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி எத்தனை கோட்டா இருக்கு, எத்தனை காலேஜஸ் இருக்கு, எல்லா டீட்டெயில் அவைலபிளா இருக்கும் இதுல. ஓகே, அதே மாதிரி எத்தனை கேட்டகிரி எத்தனை கேஸ்ட் இருக்கு எல்லாத்தையும் இங்க போட்டு வச்சிருப்பாங்க சரியா. எஸ்டில யார் யாரெல்லாம் வருவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நீ செக் பண்ணி பாரு, உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுல செக் பண்ணி பாரு. ஓகே, அதை தாண்டி டவுட் இருக்குன்னா ஈவினிங் வந்துடும். ஸோ என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி என்னென்ன காலேஜ் இருக்கு. ஸோ பெரம்பலூர் காலேஜ், அவங்க காலேஜ்ல பிரின்சிபல் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கல, இங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா. இதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்க்கு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் கொடுத்தும் நீங்க எவ்வளோ ஃபீஸ் என்ன ஏது எல்லா விவரங்கள் கேட்கலாம். அது ப்ராஸ்பெக்டஸ்லயும் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா தனியாக அதுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி 2 நாள்ல கொடுத்துருவாங்க, இந்த காலேஜுக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மைனாரிட்டியா இருக்கீங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டினா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அனெக்சர் 8 இது யாருக்காக அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது அட்மிஷன் அப்போ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கன்செஷன் வேணும்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு கொடுத்துருப்பாங்க. அனெக்சர்ல போனீங்கன்னா எல்லா ஃபார்மும் இருக்கும், உனக்கு எந்த ஃபார்ம் வேணாலும். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா அதுக்கு தனியா இருக்கும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஹெப்டிடைஸ் பி. ஸோ இந்த வேக்சினேஷன்ல இப்போ அந்த அளவுக்கு தேவையில்லை, இது எப்படி வாங்கணுங்கிறது நான் தனியாக வீடியோ போட்டு உனக்கு சொல்லிடுறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துக்காகலாம் அலையணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐஆர்டி வார்டுனா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்குது, ஸோ அதுல என்ன பண்ணணும், ஓகே எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். நீங்க என்ன பண்ணீங்க, 12th வந்து எந்த வருஷம் முடிச்சிங்க, டோட்டல் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, ஸோ இது வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க, நீ சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும். ஓகே,
ஸோ சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி டோட்டல் மார்க் போடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் மார்க் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரியா? ஸோ இதெல்லாம் நீ என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்க இந்த ஃபார்ம் நீ ஃபில் பண்ணிட்டு கொண்டு போகணும். இது வந்து அங்கே ஆஃபீஸர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கும். சரியா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட், STAT அப்ரூவ்ட் லெவல் டோர்னமெண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேலிடு. ஓகே, ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதை பற்றி நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே, எவ்வளோ பாயிண்டிங் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உனக்கு இதுலேயே டவுட் இருந்தால் நீ என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கு எத்தனை சீட் ஒதுக்கி இருக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? நீ வந்து கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணால் போதுமானது. ஸோ இங்கே பாரு, கேட்டகரி வைஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பாரு, ஸோ தமிழ்நாடு டென்டல் காலேஜ் சென்னையில் வந்து மொத்தம் 100 சீட்ஸ் இருக்குது. இது வந்து 100 சீட், இதில் 50 சீட். ஸோ இதில் சீட் வேகன்சி கரெக்டாக போடுவாங்க, இங்கேயே ஃபில் பண்ணிடுவாங்க. 85னா 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா போயிடும், மிச்சம் 85 வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பாரு, மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, 50. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா 50 சீட்டில் எல்லா GMC வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ESIC KK நகரில் 149 சீட் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த ஒரு சீட் கம்மியாச்சு தெரில, ஒரு சீட் உடஞ்சி போச்சா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நீ அதை பற்றி கவலைப்படாத. ஈவினிங் நான் லைவ் வரேன், லைவ்ல வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சார் மார்க் கம்மியாக இருக்குது, கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுறது ஒருத்தா, மார்க் உண்மையிலே கம்மியாக இருக்குது, ட்ராப் எடுக்கணும்னு ஆசை இருக்குன்னா தயவு செய்து ரொம்ப அஃபோர்டபுளான யக்கீன் நீட் தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கும். அங்கேயும் நான் வந்து கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ.